இந்த நீண்ட காலமாக இங்கே இருக்கிறவர், வங்கியில் தொழில் பார்க்கின்றவர், இன்னும் திருமணமாகாதவர். நீங்கள் சுமந்தினி, டேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே வந்து நீங்கள் 2 ஐயாமாரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீங்கள். நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற இளைய சமுதாயத்தினரிலிருந்து டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாட்டி டேட்டிங் என்ற ஒரு ப்ராசஸுக்கு போகிறாக்களை நீங்கள் என்ன மாதிரி ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தால் அதில் கூட நல்ல கருத்து கிடைச்சிருக்கும். அவர்கள் கிடைச்சதை விரும்பி வாழ்ந்து முடிச்சிட்டார். இவர்கள் அதாவது கிடைத்தது தாங்கள் விரும்பி வாழ்ந்தவர்கள். நாங்கள் விரும்பினதை கிடைக்க வேண்டும். அதாவது இவர்கள் வந்து தங்களுக்கு அமைக்கப்பட்ட வாழ்க்கையை தங்களுக்காக விரும்பி வாழ்க்கையிலே துணிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விரும்புகிறத தேடுறார்கள். அதாவது தேடினது, அதாவது வந்து இப்போ தேடுறதுன்றது எவ்வளவு ஒரு டேட்டிங்ன்றது என்ன, ஒரு போயோட பழகி அவரை பிடிக்கலைன்னா அப்படி எத்தனை பேரை பார்க்கலாம், அதில் ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இப்போ அரேஞ்ச் மேரேஜில் நீங்கள் எத்தனை குறிப்பு பார்க்குறீங்க? அரேஞ்ச் மேரேஜில் நிறைய ஒரு 100 பார்ப்பணும், 50 பார்ப்பணும், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு குறிப்பு பார்த்து அது பொருந்தி இருக்குதுன்றால் அதுக்கு பிறகு அந்த ஆணையும் பெண்ணையும் பழக விடுறீங்க, ரைட்? அவர்களுக்கு பிடிக்க இல்லை என்றால் ரைட், அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறது 2வது ப்ராசஸ். அதாவது வந்து அப்பா அம்மா பேசி பார்த்துட்டு அந்த மணமகனையும் மணமகளையும் கொஞ்சம் பேசி பார்க்கறது, அது டேட்டிங்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், தட் இஸ் அ டேட். அந்த டேட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ்ன்ட்டு அதை செய்யணும். அதாவது அரேஞ்ச் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு 2 பேரை டேட் பண்ண விடுவீங்க? நோ, ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. முதல்ல குறிப்பு பார்த்து அதுக்கு பிறகு அந்த பாயம் கேர்ளை மீட் பண்ண விடணும். தட் இஸ் கால்ட் அ டேட். அதுவும் டேட்டிங் தான். அது பிறகு பொருந்த இல்லைன்னா 2வது குறிப்பு பார்க்கணும். அது பொருந்த இல்லைன்னா 3வது குறிப்பு பார்க்கணும். தட் இஸ் அ டேட்டிங் ப்ராசஸ், ரைட்? அப்போ நீங்கள் அதை மட்டும் டினை பண்ணி போட்டு நாங்கள் இதை நாங்கள் செய்யக்கல அதைத்தான் நீங்கள் டேட்டிங் ஒரு தப்பான முறையில் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது அப்பா அம்மா செய்தா டேட்டிங் இல்லை, நாங்கள் செய்தா பிள்ளை என்று சொல்கிறீங்க. அதுதான். அவையும் ஒரு வகையான டேட்டிங் தான் செய்யணும். ஆனால் அதில் காயம் இல்லை, இதில் காயம் இருக்கும். அதில் காயம் இல்லை, அதில் காயம் தானே அடிபட்டு கூட தெரியும், குறிப்பு தானே. இதில் மனங்கள் அடிபட்டு தெரியும், காயப்படும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியணும், இதில் வந்து நாங்கள் டேட்டிங் பண்ணிக்கல, நாங்கள் இங்கே வளர்ந்த எங்களுக்கு மனப்பக்குவம் இருக்குது, தாங்குற சக்தி இருக்குது. டேட்டிங் பண்ணிக்கல எங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்ப்பில் நாங்கள் போகிறோம், என்ன எங்களுக்கு அதால் கான்சிக்வன்சஸ் என்னட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வளர்ந்தவங்களுக்கு அதை தாங்குற சக்தி இருக்குது. அரேஞ்ச் மேரேஜில் போய் டிவோர்ஸ் ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை, ஐயோ நாங்கள் பார்த்ததால தான் இப்படி நடந்து போகுது. அதே கவலை நீங்கள் டேட் பண்ணி போய் டிவோர்ஸ் ஆனால் அப்பா அம்மாவுக்கு இருந்தானே. ஏன் அவளுக்கு இவெல்லாம் பார்த்தவள் அவளே பட்டுட்டு போகிறாள் விட்டுட்டு இருக்கணும். ஸோ நாங்களே எங்களோட ஃபியூச்சரை ரெஸ்பான்சிபிளாக எடுக்கிறோம், எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அதாவது அப்பா அம்மா செய்த வேலை நீங்கள் செய்கிறீங்க, அதுலேயே இந்த இது கேட்க முடியாத கேள்வி நிறைய பேர் இருக்கு. இருந்தாலும் இந்த இவருக்கு தான் அங்கால இவர் உங்களுக்கு ஓகே, அங்கால இருக்கிறவரோட தான் பிரச்சனையே இருக்குது. ஏனென்றால் அவர் அந்த செக்ஸோட இன்வால்வ் பண்ணி இந்த டேட்டிங்கை கதைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா இப்போ நாங்கள் கனடாவுக்கு வந்து எல்லாருக்கும் வெல்ஃபேர் கிடைக்குது, ரைட்? எஸ். ஓகே, வெல்ஃபேர் என்ன தாரான்? சந்தோஷமாக இருங்கோப்பா, கஷ்டப்படாதீங்க. ஓகே, வேலை தேடும் மட்டும் உங்களுக்கு உணவு உடுப்பு வசதிகளுக்கு, ரைட்? அதையும் எடுத்துக்கொண்டு வேலையும் செய்து கொண்டு அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறோம், ரைட்? நல்ல பாயிண்ட். ஓகே, ஆல்ரைட். அதே மாதிரி தான் கனடாவில் இருக்கிற அந்த ப்ராசஸ் டேட்டிங்கையும் நீங்கள் இங்கே தர்ற வசதிகளை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் டேட்டிங்கையும் அது ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு தப்பான முறையில் நீங்கள் பார்க்குறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் டேட் பண்ணுற ஒரு ஆள் ஏற்கனவே 2-3 தரம் ஒரு பாய் டேட் பண்ணினா நீங்கள் அவரை செகண்ட் கேன் தேர்ட் கேன் அப்படி ஒன்றும் பார்க்குறீங்களா? நீங்கள் குறிப்பு பார்க்கல இது செகண்டாக பார்த்த குறிப்பு, 3வது பார்த்த குறிப்பு, 4வது பார்த்த குறிப்பு பார்க்கணும். அதை குறிப்பு பார்க்குற மாதிரி என்று தான் நீங்கள் சொல்கிறீங்க டேட்டிங்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் விசாரிக்கல அது நல்லபடினா அவன் அப்பா டாக்டராக இருந்தாரா இல்லாட்டி அப்பப்பா என்ன செய்தார், அவன் அம்மம்மா அங்கே இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் பார்க்கல அவருக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குதா இல்லாட்டி கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்குதான்னு பார்க்குறோம். நீங்களும்
ஆகவே எல்லாருமே இருக்கா ஜோரா கைதட்டலாம். அதாவது வந்து ஒருவர் தான் அமைகின்ற ஒருவரை நேரடியாக கேட்கின்ற ஒரு கேள்வி. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்துக்கு நெருங்குகிறோம். ஐயா, நீங்க என்ன சப்பாத்து போகிற நீங்களே ஐயா? என்ன நம்பர் ஐயா? தோல் சப்பாத்து. என்ன நம்பர்? நீங்கள் இப்போ கேட்டது என்ன சப்பாத்துன்னு. சரி, என்ன நம்பர் ஐயா? நம்பர் இதே தெரியாத பொறுங்க ப்ரோ, எது தெரியாது. இப்போ நீங்கள் இந்த பிரிட்டிஷ் நம்பர் கேட்குறீங்களா, அமெரிக்கன் நம்பர்? சரி, அமெரிக்கன் நம்பர், கனடா நம்பர் கேட்குறீங்க. சரி, கனடா நம்பர் கேட்குற கேள்வியே சரியா கேட்டா நம்ம. சரி, கனடா நம்பரை கேட்குறேன். 8 கடையில் போய் 8ஆம் நம்பர் வாங்குவீங்களோ இல்லை போட்டு பார்த்து தான் வாங்குவீங்களோ? போட்டு பார்த்தா வாங்க. சிம்பிள். இந்த இன்றைய நிகழ்வு ஒரு நல்ல சந்தோஷமான 20 நிமிடங்கள் தான். இந்த 20 நிமிடங்களிலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் கொடுக்கப்பட்ட பதில்களையும் எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். அரங்கத்தில் இருந்த கரகோஷத்தை பார்த்து முடிவெடுப்பது மிகவும் கஷ்டமானபடி, ஏனென்றால் நீங்கள் எல்லாருக்கும் கைதட்டுவீங்கள். அப்போ உண்மையிலேயே வந்து ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால், டேட்டிங் என்றது ஐயா சொன்ன மாதிரி ஒரு புனிதமான சொல். அது நாங்கள் தப்பான விடயங்களுக்காக பாவிக்கிறோம் என்ற காரணத்தால் தான் உண்மையிலேயே எல்லோருமே அதை வெறுக்கிறார்கள். டேட்டிங் என்றது பெற்றோர் செய்வது மேட்டிங், இது டேட்டிங். என்னையா? பெற்றோர் செய்வது மேட்டிங். பெற்றோர் செய்வது மேட்டிங், இது செய்வது டேட்டிங். அதாவது உண்மையிலேயே நந்தீஸ்வரன் அவர்கள், பிரபு அவர்கள் கூறியது போல, சுமுதினி அவர்கள் கூறியது போல, சரியான பக்குவத்தோடு சரியான வயதில் சரியான, அதாவது ஒரு காலேஜிலேயோ அல்லது ஸ்கூல்லேயோ ஹை ஸ்கூல்லேயோ டேட்டிங் செய்யாமல் யூனிவர்சிட்டிக்கு வந்த பிற்பாடு தங்களுக்குரிய பார்ட்னர் யார் என்று தெரிவு செய்வதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஏனென்றால் அந்த தப்புகளுக்கும் தவறுகளும் செய்ய போகிறார்கள் என்று கவலைப்பட்ட பெற்றோர்கள், உனக்கு கேம்பஸ் போகிறது மட்டும்தான் வேலை, அதுக்கு பிற்பாடு கல்யாணம் எல்லாம் எங்கள்ட பொறுப்பு என்று சொன்ன பெற்றோர்கள் இன்று கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்க முடியாமல். அன்று அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருந்தால் இன்று எத்தனையோ மணமகள்கள் காத்திருக்க மாட்டார்கள். ஆகவே டேட்டிங் என்பது ஒரு சரியான புனிதமான ஒரு செயல். அதை பக்குவத்தோடு செய்தால், பக்குவமான வழிமுறைகளை கையாண்டால் நிச்சயமாக டேட்டிங் என்பது ஒரு நல்ல புனிதமான சொல் தான். ஐயா அவர்கள் கூறியது போல. நன்றிகள், வணக்கம். இந்த நேர்காணலை வானொலியிலும் சரி நகைச்சுவையாக பேசி உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் திறமை கொண்டவர் அண்ணன் இளையபாரதி அவர்கள். இந்த நேர்காணலை வழங்கினார். அவரை கௌரவிக்க வைத்திய கலாநிதி திரு கதிர் துரைசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்க காப்பாளர், சிறந்த சமூக சேவையாளர். இதில் பங்கு பெற்றியோர் போனா கனக சபாபதி, வீணா கந்தவனம், பிரணவன் நந்தீஸ்வரர், சுமுதினி சக்தி வடிவேல். டேட்டிங் அவசியமா? உங்களுக்கு மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.